உனக்கு நண்பா நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது படக்கலம். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிள் தான் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் ஒரு ப்ரொஃபசர் ஒரு லூடோ மாதிரியான ஒரு கேம் விளையாடுறாரு. அவர் இன்னொரு ப்ரொஃபசரோட பாடியை வந்துட்டு இங்க இருந்தே கண்ட்ரோல் பண்ண முடியுதுங்கிறத ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்துட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸோட சொன்னதுக்கு அப்புறம் அது எப்படியாச்சும் நம்ம எடுக்கணும்டா, அதை வந்துட்டு அழிச்சிடணும். இல்லைன்னா அவன் இங்க இருந்து ஒரு ப்ரொஃபசரோட பாடி அவனால கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னா இப்போ அவன் பிகினிங் ஸ்டேஜா இருக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமா போக அவனால வந்துட்டு இந்த காலேஜை கண்ட்ரோல் பண்ண முடியும், இந்த ஊரே கண்ட்ரோல் முடியும், இந்த நாட்டையே கண்ட்ரோல் பண்ண முடியும்டா அப்படின்னு அவங்க இருக்கிற சுச்சுவேஷன்ல அந்த லூடோ மாதிரி இருக்கிற கேமை அந்த ப்ரொஃபசர் இருந்து இவங்க அடிச்சிடறாங்க. இதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் ஏற்படுது. அந்த பிரச்சனைகள் வந்து இந்த பசங்க எப்படி வெளியே வந்தாங்க படத்தோட மீதி கதையா இருந்தது. படத்தில் தமிழ் டப்பிங் நடந்தது, சினிமோட்டோகிராஃபி, படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. முக்கியமா இவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனை இந்த பாடி வந்துட்டு ஸ்வாப் ஆயிரும். சுராஜ் அந்த ஸ்டூடெண்ட், இன்னொரு அந்த கேம் வச்சிருந்த அந்த வாத்தியார், இவங்க 3 பேருக்குலாம் பாடி வந்துட்டு ஸ்வாப் ஆனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சில சின்ன விஷயங்கள் வந்துட்டு நல்லா ரசிக்கப்படியா எடுத்திருந்தாங்க. என்ன இந்த ஒரு லூடமா இருக்கிற கேம் அந்த ஸ்டூடெண்ட் இதை பார்த்துட்டான். அதுக்கப்புறமேட்டா அந்த வாத்தியார் இருந்து திருடிட்டான். இதுக்கப்புறம் அதை வச்சு இன்ட்ரெஸ்டிங்கான பிளே பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்திருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அந்த பிளே பண்ணிட்டு அதுல வரக்கூடிய பிரச்சனைகள் வந்துட்டு பயங்கரமா இருக்கு, அதனால இதை அழிச்சிருவோம்னு பண்ணியிருந்தா பரவாயில்ல. ஆனா இவனுங்களா ஒன்று யோசிச்சுட்டு இதை வந்துட்டு அழிச்சிரும் அப்படின்னு வந்துட்டு இவங்க எடுத்த முடிவை கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டாங்க. அது எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அந்த ஒரு கேம் கிடைச்சதுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான பிளே ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ரசிக்கப்படியா இருந்திருக்கும். இந்த மின்னல் முரளி மாதிரி இந்த படம் வந்துட்டு நல்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒரு ஆக்ஷன் ட்ராமா வந்திருக்கும். ஆனா அந்த இடத்துல வந்துட்டு இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி இந்த பாடி ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல எவன் உடம்புக்குள்ள இருக்கிறான் அப்படிங்கிற கன்ஃபியூஷனே வந்துட்டு படத்துல அந்த சீன்ஸ் வந்துட்டு நம்மளால ரசிக்க முடியாம வந்துட்டு போயிருச்சு. ஒவ்வொரு கட்டத்துக்கும் இவன் உடம்புல அப்படியே நம்ம யோசிச்சுட்டு திங்க் பண்ணிட்டே பாக்குற மாதிரி இருந்தது. அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிருக்கோம் அப்படின்னு எண்ணமா இருந்தது. எடுத்துக்கிட்ட கதைக்கெல்லாம் புதுசு, ஆனா அந்த திரைக்கதையில வந்துட்டு இன்னும் சுவாரஸ்யப்படுத்திருக்கலாம் அப்படின்ட்டு என்னோட எண்ணமா தான் இருந்தது. இந்த படம் எனக்கு ஒரு ஆவரேஜான படமா இருந்தது. நீங்க இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு? நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.